கமெண்ட் அடிக்கிறானுங்க பாத்தியா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்ன்னு, ஐ ஸ்டாண்ட் வித் கரூர் அப்படின்னு போடாம, விக்டிம்ஸ் போடாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்ன்னு போடுறான். ஏன்னா என்னடா உன்னோட சக ஃபேன், இன்னொன்னு ஒரு அணில். உங்களுக்கு தற்கொலைன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கூட்டத்தை அதுக்குதான். நீ இதுக்குள்ள போனா நசுங்கிடுவ, அவரை பாக்குறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் தென்னொல்லி திருவண்ணு குழந்தை அவ்வளவு பேர் முன்னாடி நிக்கிறப்ப எப்படி பார்க்க முடியும் அவரை? உன்னோட ஹைட் இல்ல எல்லாம். அப்ப உங்க அப்பா யாருன்னா உன்னை தூக்கி நிக்கணும் அவ்வளவு கூட்டத்துல. கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி எதனா சாப்பிட கொடுக்கணும்ல. என்ன பண்ணீங்க, வாங்க எதனா கியோஸ்க் இருக்கா, சாப்பிடறதுக்கு இடம் இருக்கா, தண்ணி கூட குடுக்கலையாமேங்க. கேட்டா கவர்மெண்ட் பண்ணணும்ன்றீங்க. எனக்கு புரியல. நான் ஒரு ஈவெண்ட்ட பண்றேன், அந்த ஈவெண்ட்டுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கணுமா? என்ன உங்க ரூல்ல எனக்கு புரியறது இல்ல நிறைய விஷயம். நான் கேட்டேன், என்னடா தண்ணி கூட கொடுக்க மாட்டாராடான்னு கேட்டா, ஏங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணுங்கன்றாங்க. அப்ப நாளைக்கு நான் என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு கேக்குறேன். நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு கல்யாணம், தண்ணி போட்டெல்லாம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். அப்புறம் தண்ணி கொடுங்க, வரவங்களுக்கு 3 வேளை சோறு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அன்னைக்கு ரொம்ப பசி மாதிரி மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க. இது எதுவுமே இல்லன்றப்பதான் இன்னும் இந்த மனுஷன் எதுவுமே இல்லாம பண்ணுதே அப்படின்ற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டம். ஆமா, போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஒரு நியூஸா பாக்க அப்புறம் பிஜேபில இருந்து ஒருத்தவங்களா சப்போர்ட் பண்ண போயிடுச்சு. எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஓ அவரா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நான் எதிர்பார்க்கல இதை. இப்போ சொல்ல இட்ஸ் நெவர் டூ லேட். அவர் பிஜேபி கூட சேர்ந்து டிஎம்கே பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு அவர் பாலிட்டிக்ஸ் விட்டே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்ற. யார் கூட சேர்ந்து ஜெயிக்கிறோம்ன்றது இவ்வளவு கேவலமான வாட் இஸ் திஸ்? மோடி அங்கிள் வேணாம்பா, விஜய் சார் வேணாம்.